ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி சமரசம் இல்லாத ஒரு இயக்குனர் இது வரைக்கும் எந்த ஒரு கலவை படம் இந்த மாதிரி படம் அப்பெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் எடுத்தா இப்படிதான் எடுப்பேன் எடுக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா இன்னொரு பக்கம் அவர் கூட நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் கூட ஒரு பிரச்சனை. விக்ரம் கூட என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒரு பையனை வச்சு படம் பண்றாரு அந்த பிரச்சனையாகவும் சொல்றாங்க. சூர்யா கூட என்னன்னு கேட்டா நான் அப்ப பார்த்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அருண் விஜய் இது வரைக்கும் எதுவும் சொல்லல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா நடிச்சவங்களும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. பாலா சார் இப்படிதான் இருப்பாரு, அவர் வேணும்னா அது வேணும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் எல்லாரும் கூட ஒரு பிரச்சனையாவே இருக்காரு? இந்த பிரச்சனையை தாண்டி எப்பவுமே ஒரு கொஞ்சம் அறிவுஜீவித்தனமானவங்க இருக்கிறவர்கள், அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஒரு பயங்கர நாலேஜாக இருப்பவர்கள் கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருப்பாங்க இயற்கையாகவே. நான் பாலாவை மட்டும் சொல்ல, நீங்கள் பாருங்கள், ஒரு பெரும் கவிஞர்கள், பெரும் எழுத்தாளர்கள், பெரும் ஆளுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க. சட்டுன்னு கோவம் வந்துடும், சட்டுமாமா அதை அடங்கி போயிடும். ஏன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. ஒரு நடிகன் இப்படி தான் இருக்கணும், நான் எதிர்பார்த்த நடிகன். ஏன்னா நீ அதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு. இது ஆர்யா கிட்ட விஷால் கேட்குறாப்புல, மச்சான் என்னையும் எப்படியா பாலா சார்கிட்ட ரெக்கமெண்ட் அவராக பார்த்து செலக்ட் பண்ணதான் உண்டு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அறிமுகப்படுத்தினா பார்க்குறாரு, இவன் இதுவாகுது. அது என்ன காரணம் தெரியல. ஒரு வாரம் குப்பமேட்லேயே படுக்க வச்சுருந்தாராம் விஷாலை. அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் பொறுத்துக்கு தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு. ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரி போல இது என்னன்னா, இது அந்த படைப்பாளி உன்னுடைய கர்வத்தை நீ பெரிய, ஏன்னா இது கூட எந்த அளவுக்கு உண்மை இல்லை. இதை விஷால் அவரை முதல்ல பார்க்க வந்தப்போ பக்கத்தில் 2 அசிஸ்டண்ட்டு, கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், இந்த பக்கம் ஜூஸ் பாட்டில், இந்த பக்கம் இதை தொடச்சுங்க அப்படின்னு யாரோ பார்த்தவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இதில் பாலா கடுப்பாயிட்டாரு. கடுப்பாக்குறது மீன் என்னன்னா, நீங்கள் நடிகர் தானேங்க, நீங்கள் செய்யறத அங்கே கொண்டாடுறாங்க, நீங்கள் என்ன வானத்துல குச்சி வந்தவங்களா அப்படின்னு அந்த கர்வத்தை அடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அவர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஹீரோக்கும் அவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க யாரும் ஒன்றும் பெரிய சாமி கிடையாது, ஒன்னது கிடையாது. உங்களை வெளியே யாராவது சொல்லலாம், ஆச்சா போச்சா தலைவா கடவுளேன்னு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நடிகர், நான் ஒரு இயக்குனர். நான் என்ன சொல்றேன்னா, குட்டிக்காரனால அடிச்சுதான் ஆகணும், சேத்துல விழுனா விழுந்துதான் ஆகணும், விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போங்க. இதுதான் பாலாவனை. இதில் ஒரு கட்டத்துல முரண்பாடு ஏற்படுகிறது.